ஒரு மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ண இருக்கணும். இருக்கணும் அது. நீங்க கான்சியஸ் இருக்கக்கூடாது. இங்க இளையராஜா இருக்காரு, அவரு இருக்காரு, இவரு இருக்காருலாம் நம்ம பார்க்கவே கூடாது. அவருக்கு அது இருக்கு, நடிக்கிறாருன்னு தெரியுது. அது எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது இவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டோம். மன்சூருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஒரு 3 நாள் அப்படியே நீ சுத்திட்டே இரு அப்படின்னு அவன் போட்டு அது மன்சூர் போட்டு அந்த வீரப்பன் மாதிரியே நடந்துட்டு இருப்பான் காட்டில் ஆகிட்டு. ஒரு தடவை வந்து அதுதான் அவன் லைஃப் டேர்னிங் பாயிண்ட். அங்கதான் அந்த காதுல வந்து ஒரு கடுக்கன் போடணும். இப்போ வந்து பெரும்பாலும் நமக்கு இது இருக்காது இல்லையா, ஹோல் இருக்காது இல்லையா, அதனால ஒட்ட வச்சு போடணும். அது கம் வச்சு ஒட்ட வச்சுட்டு இவர் சாப்பிட்ற டைம்ல வந்து அது வந்து கழண்டு கீழே இப்படி விழுந்துருச்சு. இங்க விழுந்து அது இங்க இருக்கு. இவன் வந்து ஒரு காஸ்டியூம் அசிஸ்டன்ட் கூப்பிடறான். டேய் அதை எடு, அந்த கம்மலை எடுறாங்கிறான். காஸ்டியூம் அசிஸ்டன்ட் யாருன்னா விஜயகாந்த் கூட 10-15 வருஷம் இருக்கவன். அவன் என்னையே மதிக்க மாட்டான். புது ஆர்டிஸ்ட் விஜயகாந்த் கூட 10-15 வருஷம் இருக்கான். ஐயோ நோடி மதிப்பான். யோ நீ எடுத்துக்கடா அப்படிங்கிறான். இவன் பலான்னு ஒரு அறை விட்டாங்க இவன். அவரே டேய் யார்கிட்ட பேச தெரியுமா, நீ வீரப்ப கிட்ட பேசுற பொண்ணுடும் ஒண்ணு சார். அந்த செகண்ட் அவன் பயந்த கையில எடுத்து கொடுத்துட்டான். எடுத்து கொடுத்தா யூனியன் பிரச்சனை அடிச்சுட்டா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அந்த நிமிஷம் அவன் பயந்து அதை கையில எடுத்து கொடுத்துட்டான். நான் தூரத்துல பாக்குறேன். இவன் வந்து இவன் உடம்புக்குள்ளவே வீரப்பன் போயிடுச்சு. உள் வாங்கிட்டான். அப்ப இவன் தான் நமக்கு வீரப்பன் முடிவு பண்ணி அவனை வீரப்பனா போட்டான்.